எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். सबको ये साबत सुबह आशा। எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க மத்தியில் இருப்பது. आपके बीच में रहने के लिए मुझे बहुत खुश है। அருமையான ஐயா அவர்கள் செய்த செயலை என்னால் மறக்க முடியாது. இன்னைக்கு அவங்க ஒரு செயல் செஞ்சாங்க, அதை என்னால் மறக்க முடியாது. हमारे बीच में उन्होंने जो किया है वो भूल नहीं सकते, डॉक्टर कह रहे हैं। பொதுவாகவே சபைக்கு ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ சர்ச்சில் கூட பொன்னாடை போத்துறது இல்லாட்டா அவங்களுக்கு ஏதாவது பூவை கொடுக்கறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. हमारे बीच में अगर कोई मेहमान आएंगे तो उनको आके एक आल डालना या कोई कुछ भी गिफ्ट देकर उन्हें आके महिमा करते हैं, वो हमेशा हर जगह पे होता है, लेकिन यहाँ पे आके एक व्यत्यास हुआ है। ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வந்த கெஸ்ட்டுக்காக விசேஷமாக ஜெபம் செய்தார்கள். लेकिन यहाँ पे हमारे मंडली में क्या होता है कि जो मेहमान आते हैं उनके लिए हम प्रार्थना करते हैं। அதாவது வந்த கெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அவர்களை அன்பாக வரவேற்கிறது தவறே கிடையாது. जो मेहमान हमारे बीच में आते हैं उन्हें आके बुलाना, उनको दावत देना, वो अच्छी बात है। ஆனால் என்ன கொடுத்து வரவேற்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். लेकिन क्या देकर उनकी महिमा करते वो ज़रूरत है। ஒருவேளை அவர்களுக்கு பொன்னாடை போத்தியோ இல்லாட்டா ஒரு மாலை கொடுத்தோ பூவை கொடுத்தோ வரவேற்பது அது ஆண்டவர் கண்களில் மனித கண்களில் எப்படி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துதுன்னா, एक आर डालकर या एक शॉल डालकर उनकी महिमा करते हैं, वो इंसान की आँख में वो कैसी होती है? அதாவது அவர்கள் தேவனை காட்டிலும் और தேவனோடு ஒப்பிடக்கூடிய ஒரு இடத்துல அவர்களை வைப்பது. जब हम आर डालकर या कोई शॉल डालकर जब हम उनकी ये करते हैं, वो कैसे समान है, प्रभु को के समान हम ले जाते हैं। ஆனால் அவர்களுக்காக ஜெபிப்பது அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் தேவனுடைய உதவி தேவைப்படுது அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துது. लेकिन जब हम उनके लिए प्रार्थना कर कर उनकी ये करते हैं, तब वो क्या बताता है कि वो भी मनुष्य है, उनको भी परमेश्वर की ज़रूरत है करके हमें वो बताता है। இந்த செயல் நான் கண்டிப்பாக பல சபையில் நான் இந்த காரியத்தை எடுத்து சொல்ல போகிறேன். ये जो आज मेरे साथ मेरे लिए जो प्रार्थना कर कर मुझे बुलाया गया है, वो कार्य मैं किधर भी जाऊंगा वहाँ जाके मैं ये कार्य बताऊंगा। உங்கள் ஜெபத்துக்காக ரொம்ப நன்றி. आपके प्रार्थना के लिए बहुत धन्यवाद। இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. आज मैं बहुत खुश हूँ। முதலாவது அஃப்கோர்ஸ் யஷ்வந்த்புர சர்ச் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு உங்க கூட இருக்கிறது. मैं यशवंतपुर चर्च के बारे में सुना हूँ, आज आपके साथ में हूँ। ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிறது இந்த 4 நபர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது. आज मैं बहुत खुश हूँ, आप 4 जन जो आए हैं, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. मुझे बहुत खुश हूँ, मैं बहुत खुश हूँ। அவங்க கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நீங்க வித்தியாசமாக யோசிக்க வேண்டாம், நீங்க எங்கள ஒருத்தர். आप कुछ दूसरा मत सोचिए, आप हम में एक है। அதாவது இன்னைக்கு உலகத்துல பல்வேறு கருத்துகள் நிமித்தமாக மக்கள் பிரிக்கப்படுறாங்க. ये दुनिया में आके बहुत सारे विचार अलग अलग है, उसके लिए वो विचार के अनुसार हमें अलग अलग किया जाता है इंसानियत को। மக்கள் எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னா, நிறத்தின் மூலமாக பிரிக்கப்படுகிறார்கள். लोगों को किस तरीके से व्यवहार करते हैं कि उनके कलर से, उनके रंग से। அமெரிக்க நாட்டில் அப்படி ஒரு பிரிவினை இருக்கிறத பார்க்குறோம். अमेरिका देश में ऐसा एक व्यवहार है। ஆனால் இந்தியாவில் மக்கள் எப்படி பிரிக்கப்படுறாங்கன்னா, மதம் ஜாதி ரீதியாக பிரிக்கப்படுகிறார்கள். लेकिन हमें हमारे इंडिया देश में कैसे व्यवहार करते हैं कि जाति और मत के हिसाब से। ஆனால் தேவனுக்கு எந்த பிரிவினையும் கிடையாது. लेकिन परमेश्वर में कोई व्यवहार नहीं है। தேவனுக்கு எல்லாரும் அவர் பிள்ளைகள். परमेश्वर के अंदर हम सब परमेश्वर के बच्चे हैं। அதனால அந்த பிரிவினையெல்லாம் தாண்டி இவர்கள் இங்க நம்ம மத்தியில வந்தது மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு சந்தோஷம். सो ये सब व्यवहार हमारे बीच में रहकर भी हम वो सब छोड़कर आप हमारे साथ है, उसके लिए हम खुश है। இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வேற ஒரு தலைப்பாக இருந்தது, ஆனால் இவர்களை பார்த்தவுடன் நான் என்னுடைய தலைப்பை மாற்றி விட்டேன். डॉक्टर आके जो इससे बात करना चाहते थे,
लेकिन वो आज नहीं बात करेंगे. आप लोगों को देखकर उन्होंने अपना चेंज कर दिए. ஏன்னா இன்னைக்கு முக்கியமாக இவர்களுக்கு இங்க ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். यहाँ पे कोई चीज़ आपने सुनने के लिए, आपने पाने के लिए यहाँ पर आए हो. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர்கள் என்ன ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் இன்னைக்கு பேச உள்ளேன். आप यीशु मसीह के नाम से आप क्या पाने के लिए यहाँ आए, उसके बारे में आज वो बोलने वाले हैं. ஜெபம் செய்வோம். प्रार्थना करेंगे. அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த வசனங்களை படிக்கும்போது ஆவியானவர் இங்கே உள்ளவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தருமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க வந்தார் என்றால் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். परमेश्वर ये दुनिया में किस चीज़ के लिए आए? रक्षण देने के लिए. ஓகே, அப்போ இந்த ரட்சிப்பு யாருக்கு அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மதத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு கொடுக்க வந்தார். ये रक्षण सिर्फ मसीहा लोगों के लिए नहीं, ये मनुष्य भूमि में मनुष्य हर मनुष्य पाना चाहिए, उसके लिए परमेश्वर आए. அதாவது இது எப்படி நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது மற்ற மதங்கள் மக்களை தேடி போய் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார். जब परमेश्वर इस दुनिया में थे, परमेश्वर दूसरे लोगों को ढूंढकर वहां जाके उनके लिए रक्षण दिए. ஸோ இன்னைக்கு ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். तो हम ये रक्षण बोलेंगे तो ये क्या है, वो हम आज देखने वाले हैं. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்க வந்தார். परमेश्वर लोगों को रक्षण देने के लिए परमेश्वर इस भूमि में आए. அப்போ ரட்சிப்புனா என்ன தேவனுடைய பிள்ளைகளே? परमेश्वर के बच्चे रक्षण बोलेंगे तो क्या है, சொல்ல முடியுமா? बोल सकते हैं क्या? ரட்சிப்பு என்றால் என்ன? ஏன்னா ரட்சிப்பு தான் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு கொடுக்க வந்தார். परमेश्वर रक्षण करने के लिए आए. रक्षण बोलेंगे तो क्या है, யாராவது? कोई भी बोल सकते हैं. சரி, ஓகே, தேங்க்யூ சார். ரட்சிப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தீங்கு, நாசம் அல்லது இழப்பிலிருந்து பாதுகாப்பு அல்லது விடுதலை. रक्षण बोलेंगे तो क्या है बोले तो हमारे गलत चीज़ों में से, पापों में से, उस गलत कार्यों में से हमें बाहर ले आना ही रक्षण है. திருப்பி சொல்ல போறேன். தீங்கு, நாசம் அல்லது இழப்பிலிருந்து பாதுகாப்பு இல்ல விடுதலை. जो गलत कार्य है और जो हमारे नाश करने वाले चीज़ों हैं, उस चीज़ों से हमें बाहर लाने वाला ही रक्षण है. இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறோம், நமக்கு தீங்கு எப்பனாலும் நடக்கலாம், அப்படிதானே? हम यहाँ पे लोग हम बैठे हैं, हमें आके कभी भी कोई भी चीज़ कार्य हो सकता है हमारे साथ. இயேசு கிறிஸ்து அந்த தீங்கிலிருந்து நம்மளை பாதுகாக்க வந்திருக்கிறார். उस गलत चीज़ों से, उस गलत कार्यों से हमें रक्षण करने के लिए परमेश्वर हमें आए हैं. அப்போ தீங்கு நமக்கு எப்படி நடக்கலாம்? वो गलत चीज़ कैसे हो सकता है हमारे साथ? ஒரு விபத்துனால நடக்கலாம், एक एक्सीडेंट से हो सकता है. இல்லாட்டா ஒருவேளை ஒரு கணவர் இருக்கிறாருன்னா அவருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் அழிஞ்சிரும். जब एक घर में आके पुरुष है, वो पुरुष को गलत कार्य रहेगा या उनको कोई गलत व्यवहार रहेगा, उससे हमारा परिवार नाश हो सकता है. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனையிலேருந்து, நாசம்லேருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். सो ऐसे बहुत सारे कार्य हमारे इसमें हैं. उन चीज़ों से परमेश्वर हमें छुड़ाने के लिए, हमें रक्षण देने के लिए आए हैं. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கிறார். सिर्फ हमें रक्षण करने के लिए नहीं, हमें आके उसमें से बचाने के लिए हमें आए हैं. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாவில் எத்தனையோ காரியங்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இதனால அவங்களுடைய சிந்தனை, செயல்லாம் தவறான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. हमारे बच्चे जो है आजकल जो फ़ोन में जो है देखते हैं बच्चे लोग,
वो चीज़ देखने से, वो चीज़ में उनका समय बिताने से वो लोग गलत रास्ते में जा सकते हैं। அப்போ இது எல்லாத்துலேருந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு விடுதலையும் பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்றாரு. सो परमेश्वर यहाँ कह रहे हैं ऐसी चीज़ से ना बिगड़े, ऐसी चीज़ से ना नाश हो करके परमेश्वर हमें बचाने के लिए, परमेश्वर हमें छुटकारा देने के लिए तैयार है। ஓகே, அப்போ விடுதலை என்றால் என்ன? हमें आके इससे मुक्त होने का मतलब क्या है? मुक्त होना क्या है? விடுதலை என்றால் என்ன? मुक्त होना मतलब क्या है? சரி, நம்ம எல்லாருமே தவறான செயல்கள் செய்யலாம். हम सब जन गलत कार्य हम करते हैं। தவறான செயல் செஞ்ச தவறான விளைவுகள் இருக்கு. हम गलत कार्य करेंगे तो उसका फल भी गलत ही रहेगा। அந்த தவறான விளைவிலேந்து விடுதலை தான் விடுதலை. तो गलत कार्य में से हमें छुड़ाने वाला ही वही हमें मुक्तदार है। சரி, அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏன் மனித குலத்துக்கு ரட்சிப்பு தேவை? क्यों ये मनुष्य लोगों के लिए परमेश्वर ने रक्षण दिया है? क्यों रक्षण जरूरत है? எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் படிக்கலாம். एफेसियों की किताब 2 अध्याय 3 वचन எடுத்து படிங்க. எபேசியர் 2:3. एफेसियों की किताब 2 अध्याय 3 वचन। ஓகே, இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா மனிதர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்றத இங்கே வசனம் சொல்லுது. तो फिर यहाँ वचन में कहता है कि मनुष्य कैसे अपने जीवन में वो कार्य के लिए अपना ये करते करके यहाँ पे दिखाया हुआ है। சரி, இப்போ நீங்கள் யாரோ உங்களை ரொம்ப மோசமாக திட்டாங்க. आपको आके एक जन ने बहुत डांट दिया, बहुत बेकार से डांटा है। அப்போ அந்த சூழ்நிலையில உங்களுக்கு ரெண்டு விதமான குரல் கேட்குது, பதில் கொடுக்கிறது. आप तब वो समय में आके दो तरीके से आवाज आप सुनते हैं, आपको जवाब दे रहे हैं। ஒரு பக்கம் திருப்பி நம்ம இவங்களை திட்டணும், நம்மளை திட்டினதோட மோசமா திட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. एक साइड से आपको आवाज आ रहा है कि जिसने आपको डांटा है उससे भी बदतर आप डांटो उनको करके, ऐसा आवाज आ रहा है। இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா நம்ம விட்டு கொடுத்து பொறுத்து போயிடலாம் அப்படின்னு வருது. आपको और एक तरफ से आपको आवाज आ रहा है कि छोड़ देंगे, हम वापस नहीं बोलेंगे, उनको छोड़ देंगे करके आवाज आ रहा है। அப்போ நம்ம ஒருவேளை அவங்க நம்மளை திட்டினதோடு அதிகமாக திட்டணும் அப்படின்ற வேகத்தோடு நம்ம அப்படி ஒரு பதில் கொடுத்துட்டோம்னா அது மாம்சத்தின் ரீதியாக எடுத்த தீர்மானம். अगर उन्होंने हमको डांटे, उनको उससे भी बुरा तरह से डांटेंगे, ऐसा करके हम एक निर्णय लिए तो वो आके हम शारीरिक निर्णय है। ஆனால் ஒருவேளை நம்ம மன்னிச்சு அவங்கள விட்டுறலாம் பாவம் அப்படின்ற ரீதியாக நம்ம பதில் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆவியின் எடுத்த தீர்மானம். अगर हम उनको माफ कर देंगे, उनको हम वापस ये नहीं करेंगे करके वैसे हम डिसीजन लेंगे तो वो आके आत्मिक रीति का कार्य है। அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா எல்லா மனிதர்களுமே மாம்சத்துல தான் தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. तो हमें इधर वचन कहता है कि हम शारीरिक रीति हम मन की इच्छा को पूरी करते हैं। ஸோ அதனால தான் மனுஷன் அடிக்கடி தவறான தீர்மானங்கள் எடுத்துடுறான். इसलिए हम अनेक समय क्या करते हैं कि हम गलत डिसीजन लेते हैं। அதனால தான் அவனுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. इसलिए हमें रक्षण जरूरत है। அதே போல இன்னொரு வசனம் படிச்சீங்கன்னா ரோமர் 7வது அதிகாரம் 10வது வசனம். रोमियो की किताब 7वां अध्याय 10वां वचन. ரோமர் 7:10. ஸோ அப்போ இங்கே மனித சுபாவத்தை பற்றி பைபிள் சொல்லுது. सो यहाँ पे आके मनुष्य की इच्छा कैसा है, मनुष्य का व्यवहार कैसा है करके हम बता रहा है. மனுஷ சுபாவம் என்ன என்றால் தேவனுடைய கற்பனை நல்லது எதுவோ அதை செய்யணும் அப்படின்ற விருப்பம், அடிப்படை விருப்பம் மனுஷனுக்கு கிடையாது. मनुष्य का स्वभाव क्या है कि परमेश्वर का जो नियम हमें दिया है उसके अनुसार हम चलना है करके नहीं है. ஓகே, இன்னொரு வசனம் படிப்போம். அதாவது படிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14-17 என்ன சொல்லுது அப்படின்னா
पहला कोरिन्थियों की किताब 2 अध्याय 11 से सुनेंगे। என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு ஆலோசனை சொன்னா பிடிக்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது. अगर हम मनुष्य को जब अच्छे कार्य हम बताएंगे उन्हें पसंद नहीं आता है। ஸோ இதெல்லாம் மனிதனுடைய வீக்னஸ். ये सब मनुष्य का कमजोरी है। ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். इसलिए परमेश्वर ने मनुष्य को रक्षण पाने के लिए परमेश्वर ने हमें रक्षण दिया है। ஓகே, அப்போ இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? कैसे हम इस रक्षण को पा सकते हैं हमारे जीवन में? இயேசு கிறிஸ்து மனித குலத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது? परमेश्वर यीशु मसीह इस मनुष्यों को देने वाले रक्षण हम कैसे पाएंगे? சரி, இது பைபிள்ல ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுக்கு. परमेश्वर के किताब में पवित्र शास्त्र में इसे कहा है। இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். सिर्फ हम इस चीज को देखकर हम खत्म करेंगे। ஓகே, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 11வது வசனம். प्रेरितों की किताब 11वां अध्याय 11वां वचन படிங்க. ஓகே, அப்போ மனித குலத்துக்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்குது? सो मनुष्य जाति को कैसे रक्षण मिलेगा? ஓகே, மனித குலத்துக்கு ரட்சிப்பு கிருபையினாலே கிடைக்கப்பட்டிருக்கு. मनुष्यों को रक्षण कैसे पाएंगे? परमेश्वर की कृपा से। அப்போ இதை யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? कोई बोल सकते हैं क्या परमेश्वर का कृपा कैसे हमें கிருபை रक्षण देगा? என்றால் என்ன? कृपा बोलेंगे तो क्या है? அதாவது இந்த எக்ஸாம்ல 40 மார்க் பாஸ் மார்க். अगर एग्जाम में देखेंगे तो 40 मार्क पासिंग मार्क्स है। ஆனா நம்ம பசங்க 35 மார்க் எடுத்து வச்சிருப்பாங்க. लेकिन हमारे बच्चे आके 35 मार्क्स लिए रहेंगे। அப்போ 5 மார்க் எடுக்கல, ஃபெயில் ஆயிருவாங்க. अगर उन्होंने 5 मार्क्स नहीं लिए तो फेल हो जाएंगे। அப்போ யுனிவர்சிட்டி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா 5 மார்க் கிரேஸ் மார்க்னு வச்சிருப்பாங்க. सो यूनिवर्सिटी क्या किए रहेंगे तो वो 5 मार्क्स जो है वो ग्रेस मार्क्स कृपा की मार्क्स करके दिए रहेंगे। அந்த 5 மார்க்குக்கு அவங்க அந்த இதுல எதுவுமே எழுதல. वो 5 मार्क्स पाने के लिए उनके कागज में उन्होंने कुछ नहीं लिखा है उनके एग्जाम में। ஆனா அவங்க அப்படி ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. उन्होंने ना लिखे हुए भी वो 5 मार्क्स वो पाते हैं। அந்த ஃப்ரீயா கொடுத்தது தான் கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. जो 5 मार्क्स उन्होंने नहीं लिखा हुए भी पाए हैं उसे ही वो कृपा की मार्क्स कहते हैं। அப்போ மனித குலத்துக்கு ரட்சிப்பு அப்படின்னு எப்படி கிடைக்குதுன்னா, हमारे मनुष्य लोगों को ये रक्षण कैसे पाते हैं कि ஆண்டவர் ஃப்ரீயா கொடுக்கறாரு. परमेश्वर ने मुफ्त में दिया है हमें। இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒன்றுமே செய்யவில்லை. ये रक्षण पाने के लिए हमने कोई क्रिया नहीं किया है। ஆனா இந்த தேவ கிருபையை நிறைய பேர் தப்பா பேசுறாங்க. लेकिन जो परमेश्वर ने जो कृपा हम पे दिखाया है इसे गलत रीति से बताते हैं। அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவ கிருபையை பெற்றுக்கொண்டா நம்ம எப்படியும் வாழலாம் அப்படின்னு. हम परमेश्वर का कृपा पाए हैं तो हम कैसे भी जी सकते हैं। ஓகே, அதை நம்ம ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். हम आके ये कार्य को देखने वाले हैं। சரி, முதல் படி என்ன? पहला स्टेप क्या है? எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது? कैसे हम ये रक्षण को पा सकते हैं? ரட்சிப்பை கிருபையினால தான் பெற்றுக்கொள்றோம், எந்த ஒரு செயல்னால கிடையாது அப்படின்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. परमेश्वर हमें रक्षण देते सिर्फ कृपा से, हमारे क्रिया से नहीं। ரோமர் 11வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. रोमियो की किताब 11वां अध्याय 6वां वचन யாராவது படிங்க. அப்போ ரட்சிப்பு மனித குலத்துக்கு எப்படி வருது அப்படின்னு பைபிள் என்ன சொல்லுது? கிருபையினால மட்டுமே, எதனால கிடையாது? கிரியையினால கிடையாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. सो यहाँ परमेश्वर का वचन साफ साफ कहता है कि हमें रक्षण कैसे पाते हैं? कृपा से, कर्म से नहीं। அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரியணும்? நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் மாறணும், நான் நல்லவன் ஆகணும், நான் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வராங்க.
थोड़े लोग सोचते हैं कि मैं परमेश्वर के पास आने से पहला अपने आप को शुद्ध कर कर सही कर कर मैं परमेश्वर के पास आऊंगा करके सोचे, அப்படியெல்லாம் பைபிள் சொல்லல. लेकिन परमेश्वर का वचन वैसे नहीं कहता है। பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா. परमेश्वर का वचन कहता है कि तू कैसा है वैसे ही आ मेरे पास। ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு அவரு சில காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்வார். जब आप परमेश्वर के पास आएंगे तब परमेश्वर जो बदलाव लाना है वो बदलाव लाएंगे आपके अंदर। அது என்ன செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். क्या बदलाव लाएंगे वो हम देखेंगे। இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? अगर एक इंसान परमेश्वर के पास आ गए तो परमेश्वर क्या करेंगे वो हम देखेंगे। ஓகே, என்ன செய்வார் அப்படின்னா ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனம். रोमियो की किताब 3 अध्याय 28 वर्स। ஓகே, இங்க நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. तो यहाँ आके परमेश्वर का वचन कहता है कि नीतिमान करना। அப்படின்னா என்ன அர்த்தம்? ऐसे बोले तो क्या है? சரி, இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சி கேட்டோம். கோர்ட்டில் ஏதோ ஒரு காரியம் கேஸ்னேன், எனக்கு ஃபுல்லாக அதை நான் கேட்கல. பட் இப்போ கோர்ட்டுக்காக எதுக்கு மக்கள் போகிறாங்க? कोर्ट कई के लिए जाते हैं हम? சரி, கோர்ட் வந்து என்னன்னா ஒரு நபர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறோம். कोर्ट हम क्यों जाते हैं? एक इंसान गलत किया है क्या नहीं गलत है, हम उसे प्रूव करने के लिए वहाँ जाते हैं। சரி, அப்போ அந்த நபர் குற்றவாளி இல்லை அப்படின்னோடனே ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, இவர் குற்றம் செய்யவில்லை, இவர் நல்லவர் அப்படின்னு அவர் தீர்ப்பை கொடுக்குறார். सो जो इंसान गलत नहीं किया है वहाँ पे जज क्या करते हैं, ये गलत नहीं किया बोल के उसका निर्णय देते हैं। அப்போ இங்க என்ன பார்க்குறோன்னா, ஜட்ஜி எப்படி அந்த தீர்மானத்துக்கு வர்றாருன்னா, அவர் செஞ்ச எல்லா எல்லா ஆதாரம் எடுத்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அப்படி சொல்கிறார். तो ये निर्णय वो कैसे देते हैं? वो जो किया है वो सब प्रूफ को लेकर देखकर बाद में निर्णय देते हैं। ஆனால் இயேசு கிறிஸ்து लेकिन यीशु मसीह அப்படி செய்கிறதில்ல. वैसे नहीं करते हैं। நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர்கிட்ட வந்த பிறகு आप जब परमेश्वर पर विश्वास रखकर उनके पास जब आते हैं, இவர் என்ன செய்யறாருன்னா உங்க பழைய பாவத்தை அப்படியே மன்னிக்கிறாரு. जब आप परमेश्वर के पास आप जैसे वैसे ही आते हैं, आपका जो जूना जो पाप है वो परमेश्वर आपको माफ करते हैं, அப்படியே மன்னிக்கிறாரு, ऐसे ही माफ कर देते हैं, அவ்வளவுதான், उतना ही। சரி, அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா और क्या करते हैं कि பழைய பாவத்தை மன்னிக்கிறாரு, जूना जो पाप है उसे क्षमा करते हैं। அடுத்தது என்ன செய்யறாருன்னா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். 2 कोरिन्थियर 9वां अध्याय 8वां वचन படிங்க. ஓகே, அப்போ தேவ கிருபையை பெற்ற பிறகு परमेश्वर का कृपा पाने के बाद தேவ கிருபை வந்து பழைய பாவத்தை மன்னிக்குது. परमेश्वर का कृपा जो है वो जो जूना जो पाप है उसे क्षमा करता है। ரெண்டாவது, दूसरा, தேவ கிருபை உங்களை வந்து பாவ செயல் செய்யாம நீதியான செயல் செய்வதற்கு உதவி செய்யுது. परमेश्वर का कृपा क्या करता है कि पाप क्रिया ना करे और परमेश्वर के अंदर अच्छा क्रिया करने के लिए हमें मदद करता है। ஓகே, இது எப்போ நமக்கு கிடைக்குது? कब हमें मिलेगा ये कृपा? தேவ கிருபை கிடைச்ச பிறகுதான் परमेश्वर का कृपा मिलने के बाद ही நம்மளுடைய செயல் மாறுது. तभी हमारे जो क्रिया है वो बदलाव आता है। ஓகே, சரி, அப்போ இது ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ये हम अच्छी तरीके से समझना चाहिए। நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் செயல் மாத்திட்டா ஜீசஸ் என்னை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது டோட்டலி தப்பு. अगर मैं बदल लूँगा अपने आप को तो परमेश्वर मुझे चाहेंगे करके हम गलत सोचते हैं.
கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் தேவன்கிட்ட போனோம். हम जैसे हैं वैसे ही परमेश्वर के पास आना है. அவர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். उनका कृपा हम पाना चाहिए. பெற்ற பிறகு பழைய பாவம் மன்னிக்கப்படும், பாவமான எண்ணங்களும் செயலும் வராதபடி அவர் உதவி செய்வார். जब हम कृपा पाएंगे हमारे पापों को परमेश्वर क्षमा करेंगे और जो पाप का गुण जो है, जो क्रिया है, उसे बदलाकर सही गुण और सही क्रिया हमारे अंदर लाएंगे. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ये இம்பார்ட்டன்ட். हम जरूर समझना चाहिए. இப்போ தேவ கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது? हम परमेश्वर की कृपा कैसे पाएंगे? ஏன்னா கிருபையை பெற்றுக்கொண்டாதான் பழைய பாவம் மன்னிக்கப்படும், பாவம் இல்லாத செயலுக்கு அவர் உதவி செய்வார். हम जब परमेश्वर की कृपा पाएंगे तभी हमारा जूना पाप क्षमा किया जाएगा और पाप के बिना हमारी क्रिया करने के लिए परमेश्वर मदद करेंगे. அப்போ நான் எப்படி தேவ கிருபையை பெற்றுக்கொள்றது? तो मैं कैसे इस कृपा को पाऊंगी? அதுவும் பைபிள் சொல்லுது. वो भी परमेश्वर का वचन कहता है. எபேசியர் 2வது அதிகாரம் 8-9வது வசனம். एफिसियों की किताब 2 अध्याय 8 और 9 वचन. ஓகே போதுமா? அது போதும். அடுத்தது ரோமர் 5:2. ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனம். रोमियों की किताब 5वां अध्याय 2 वचन படிங்க. ஓகே போதும்மா. அப்போ கிருபையை பெற்றுக்கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும்? अगर हम कृपा को पाएंगे तो क्या अच्छा कार्य हम पा सकते हैं? முதலாவது பழைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. पहला जो है हमारे जूना पाप जो है वो क्षमा किया जाएगा. ரெண்டாவது பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த கிருபை நமக்கு உதவி செய்து. दूसरा कार्य जो है बिना पाप के हमारे क्रिया परमेश्वर हमें आशीर्वाद देंगे. சரி, அப்போ இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்றது? कैसे हमें कृपा पाएंगे? வெரி குட். விசுவாசத்தினால். विश्वास से. அவ்வளவுதான். उतना ही. நல்ல செயல்னால அல்ல, अच्छे क्रिया से नहीं, விசுவாசத்தினால. विश्वास की वजह से. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? पहला क्या था? விசுவாசம். विश्वास. அடுத்தது கிருபை. कृपा. அதுக்கப்புறம் நல்ல செயல். उसके बाद अच्छे कार्य. புரிஞ்சா உங்களுக்கு? अच्छे कर्म. அப்போ இந்த வரிசையை நீங்க மாத்திரக்கூடாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. हम जो हमने इस रीति से पढ़े हैं इसे हमें बदलना नहीं चाहिए और गलत नहीं समझना चाहिए. முதலாவது என்னது? पहला क्या है? எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம். विश्वास. அடுத்தது दूसरा கிருபையை பெற்றுக்கொள்றோம். कृपा को पाना चाहिए. மூணாவது तीसरा நல்ல செயல்கள். अच्छे कार्य. அப்போ இந்த கிருபை அப்படின்றது என்ன? कृपा बोले तो क्या है? தேவ வல்லமை. परमेश्वर का सामर्थ्य. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. आजकल के लोग आके इसे गलत रीति से समझ लेते हैं. ஒரு சிலர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, थोड़े लोग क्या करते हैं कि இந்த தேவ கிருபையை எப்படி கொண்டு போறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ये परमेश्वर का कृपा कैसे ले जाते हैं और कैसे बोलते हैं कि ஜூட் 1:4 படிங்க. ஜூட் 1:4. அப்போ ஒரு சிலர் தேவ கிருபையை மக்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு, இனிமே நீ என்ன செஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அது தவறு. थोड़े लोग कैसे बोलते हैं कि तू यीशु मसीह को मान लिया तो तुझे कृपा मिल गया, तू कैसे भी जी सकता है. नहीं, गलत है वो. அப்போ அவங்க ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்ளல. तो सही में बोलेंगे तो परमेश्वर की कृपा नहीं पाए. சரி, இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. और एक बात भी है इसमें. சிலர் அந்த தவறுல இருந்து வெளியே வர முடியல. थोड़े लोग आके अपने गलत कार्य में से बाहर नहीं आ पाते हैं. அப்ப அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, उनको परमेश्वर का वचन कहता है कि பைபிள்
அதோட உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சின்னு சொல்லல. परमेश्वर का वचन आपका जीवन उससे हो गया करके नहीं कहता ஆனா है, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, लेकिन परमेश्वर का वचन कहता है कि எடுத்து படிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம். रोमियो की किताब 5वां अध्याय 20वां वचन, அப்போ என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு பிரச்சனையில இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க, மீறல, அதுலேருந்து மீண்டு வர முடியலன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதிகமான கிருபை காத்து கொண்டு இருக்கிறது. अगर आप कोई पाप से, कोई गलत कार्य से आप बाहर नहीं आ पा रहे हो, उसमें फंस कर आप बहुत ये कर रहे हो, परमेश्वर का वचन कहता है कि तुम्हें बहुत कृपा, परमेश्वर का कृपा आपके साथ है. ஓகே, இங்க நீங்க முக்கியமா நமக்கு 4 முக்கியமான விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேர். ஓகே, तो यहाँ पे आके आप भाई और बहन आप यहाँ आए हैं. உங்களுக்கு நான் இன்னைக்கு முக்கியமா என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, आज आपको मैं बताना चाह रहा हूँ, உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். आपके जीवन में बहुत सारे कष्ट हो सकता है, ஒருவேளை நோயா இருக்கலாம், तो डिजीज भी हो सकता है, பண கஷ்டங்களா இருக்கலாம், और पैसा का भी कष्ट हो सकता है, ஒருவேளை ஒரு சில உறவுகள் ஒரு சில உங்களை ஏமாத்தி இருக்கலாம். अगर आपके रिश्तेदार आपको भ्रमाए होंगे, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. किसी चीज के बारे में आप चिंता ना करें. நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்கன்னா, अगर परमेश्वर को आप विश्वास करेंगे तो உங்களுடைய பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாக இயேசு கிறிஸ்து மாத்திடுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है कि आपका जो कष्ट, आपका जो दुख, आपका जो समस्या है, उसे परमेश्वर पूरी तरह से बदला देंगे. பைபிள்ல இது சம்பந்தமாக நிறைய கதைகள் இருக்கு. इस कार्य के बारे में परमेश्वर ने इस वचन में बहुत सारे कथा दिए हैं. அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா, आप करना एक ही चीज है, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். परमेश्वर यीशु मसीह को आप विश्वास करना. அப்போ விசுவாசிக்கிறதுனா என்ன? विश्वास करना बोले तो क्या है? என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமையில விசுவாசிக்கணும். हम किस चीज को विश्वास करना चाहिए? परमेश्वर के सामर्थ्य में विश्वास करना चाहिए. ஒரே ஒரு கதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். आपको एक कहानी बताकर मैं खत्म करने वाला हूँ. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது, परमेश्वर जब इस दुनिया में थे, அவரு இருந்த நாட்டில் இதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. परमेश्वर जब वो देश में थे, वो देश में हिंदू मत के लोग भी उधर थे. அப்போ அங்கே ஒரு ஒரு பெண்மணி இருக்கிறா. அந்த பெண்மணியோடைய மகளுக்கு ஒரு நோய் இருக்குது. वहाँ पे आके एक स्त्री थी, वो स्त्री के बच्चे को आके बीमार थी. இப்போ தேவனுக்கு அவர் கடவுள், அவருக்கு யார் எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். परमेश्वर यीशु मसीह आके भगवान है, उनको आके किधर किसको क्या तकलीफ है करके वो अच्छी तरह से जानते थे. அப்போ அவர் அது தெரிஞ்சதுனால அந்த வழியில் அவர் போறார், அந்த இடத்துல போறார். परमेश्वर इस चीज को जानते थे, इसलिए वो रास्ते से वो जा रहे थे. அப்போ அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க. वो स्त्री आके यीशु मसीह के पास आके मिलती है. அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, वो आके मसीहा नहीं है, வேற மதத்தை சேர்ந்தவங்க, वो अन्य लोग है. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவங்க சீடர்களும் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. परमेश्वर और उनके शिष्य एक साथ थे. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இது மாதிரி என் பிள்ளைக்கு சொகல, கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. सो वो स्त्री आके यीशु को देख के बोलती है कि मेरी बेटी बीमार है, आप आके स्वस्थ करो करके बोलती है. அப்போ இந்த அம்மா ஒரு யூதனோ கிறிஸ்தவர்களோ கிடையாது. तो ये स्त्री आके यूदर नहीं है, मसीहा नहीं है, அதுக்கு ஜீசஸை பற்றி ஒண்ணுமே தெரியாது. वो परमेश्वर के बारे में नहीं जानती है, ஏன்னா அது பைபிளே படிச்சது இல்ல, क्योंकि वो पवित्र शास्त्र को पढ़ी ही नहीं है. ஆனா யாரோ சொன்னாங்க, இது மாதிரி ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கடவுள், அவர்கிட்ட நிறைய சக்தி இருக்கு, நோய்கள்லாம் போது, இறந்தவங்கலாம் உயிருக்கு வர்றாங்க அப்படின்னு அந்த செய்தியை மட்டும் அவங்க கேட்டாங்க.
वो स्त्री आके मसीहा नहीं है, पवित्र शास्त्र को पढ़ी नहीं है, लेकिन यीशु मसीह के बारे में बहुत सुनी है कि वो चंगा करते हैं, मरे हुओं को जी उठाते हैं, उन्होंने बहुत अद्भुत कार्य किए करके उन्होंने सुना है। இந்த வார்த்தை மட்டும் தான் அவங்க மனசுல இருந்துச்சு. सिर्फ ये जो सुने हैं वो आके उनके मन में था। இது ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டாங்க. ये जो कार्य उनके मन में था उसे उन्होंने अच्छे से पकड़ लिया। இப்போ அவங்க வந்து ஐயோ நான் பார்க்க மாட்டேனா சந்திக்க மாட்டேனா அப்படின்னு இந்த எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க மனசுல உறுதிப்படுது. उनके दिल में आके मैं उनको देख नहीं पाऊंगी क्या, उन्हें मिल नहीं पाऊंगी क्या करके उनके दिल में ये चल रहा था। இதுதான் இயேசு கிறிஸ்துவ அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போகுது. ये जो कार्य उनके दिल में था वो चीज उन्हें परमेश्वर के पास ले गया। அப்போ இயேசு கிறிஸ்து அங்க போனோடனே அந்த பெண்மணி அந்த மகளுக்காக சோம் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு. जब वो स्त्री यीशु मसीह के पास जाकर अपने बेटी के बीमार को चंगा कर करके पूछते समय यीशु मसीह उन्हें एक बात कहते हैं। அவர் என்ன சொல்றாருன்னா அப்பம் வந்து நாய்களுக்கு கிடையாது அப்படின்றார். यीशु मसीह उनको देखकर कहते हैं कि जो भोजन जो है, जो रोटी जो है वो आके कुत्ते के लिए नहीं है, ऐसा करके कहते हैं। அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும்ல. जब यीशु मसीह ने ऐसा बोला कि भोजन आके कुत्ते के लिए नहीं है बोले तो उनको बहुत दुख हुआ, कष्ट हुआ। ஆனா அந்த அம்மா வருத்தப்படல. लेकिन उन्हें दुख नहीं हुआ। அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? उन्होंने क्या कहा पता है? ஓகே ओके, ஆனா மேஜையிலேருந்து கீழே வர்ற அந்த பொடியெல்லாம் நாய்க்கு உரிமை தானே? लेकिन उस टेबल में से जो नीचे गिरता है ना भोजन, वो तो कुत्ते खा सकता है ना, कुत्ते को ले सकता है ना। அப்போ तभी இயேசு வந்து ஒரு காரியம் சொல்றார். तभी आके यीशु मसीह एक बात कहते हैं। அவரோட சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. उनके साथ उनके शिष्य लोग थे। அவர் சொல்றாரு இது வரைக்கும் இப்படி ஒரு விசுவாசம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்றார். यीशु मसीह कहते आज तक अभी तक मैं ऐसे विश्वास को नहीं देखा, ऐसा करके कहते हैं। இயேசு கிறிஸ்து வந்து அந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த அம்மாவை புண்படுத்துறதுக்காக அல்ல. परमेश्वर क्यों ऐसे बात यहाँ पे उपयोग किए? उनके दिल को ठेस पहुंचाने के लिए नहीं। ஏன்னா கூட இருந்த சீடர்களுடைய மனசு அப்படி இருந்துச்சு. क्योंकि यीशु मसीह के साथ जो शिष्य थे उनका दिल, उनका योजना वैसा था। எப்படின்னா நாங்க தான் பிள்ளைகள், மற்ற ஜாதி உள்ளவர்கள் வந்து கீழே அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. यीशु मसीह के साथ जो शिष्य थे उनके दिल में क्या था कि हम ही परमेश्वर के बच्चे हैं, जो अन्य लोग हैं वो आके नहीं करके उन्हें नीचा देखा गया था। அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க ஜீசஸ் அதை செஞ்சாங்க. उन लोगों को एक पाठ सिखाने के लिए परमेश्वर ने ये कार्य बताया। என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்களா பிறந்திருக்கலாம், யூதர்களா இருந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, விசுவாசம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க தான் அவர் அதை செஞ்சார். आप मसीहा हो सकते हैं, पैदे हुए जब से यूदर रह सकते हैं, लेकिन जो परमेश्वर पर जो विश्वास रखता है, जो परमेश्वर को ढूंढता है, उसके लिए ये रक्षण करके परमेश्वर वहाँ पे आके वो बताने के लिए वो कार्य उन्होंने वो बोला। ஸோ நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க இங்க, आज आप यहाँ पे आए हो, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீங்கன்னா आप अगर यीशु मसीह पे विश्वास करेंगे கண்டிப்பாக जरूर, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், आपको कोई भी समस्या हो, உங்க என்ன கஷ்டம் இருந்தாலும், आपको कोई भी कष्ट हो, அதை சரி பண்ண அவர் தயாரா இருக்கிறார். उसे सही करने के लिए परमेश्वर तैयार है। ஆனா அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, लेकिन परमेश्वर आपसे चाहते हैं एक ही चीज, உங்களுடைய பழைய வழிகள், आपका जो जूना रास्ता है, எப்படி நீங்க வந்து செயல்படுறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, இந்த பழைய வழிகளை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வழிகளில் வர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். जो हमारा जूना रास्ता है उसे छोड़कर परमेश्वर कौन सा राह दिखा रहे, परमेश्वर क्या कहते हैं, उसमें चलने के लिए हम तैयार होना चाहिए। மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இங்க இன்னைக்கு என்ன பாடம் அப்படின்னா, दूसरे लोगों को यहाँ पे क्या पाठ है कि இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஏன் இயேசு கிறிஸ்து பெரிய வல்லமையை செய்ய முடியறது இல்ல? क्यों परमेश्वर मसीहा लोगों के बीच में महत्व कार्य या बड़ा सामर्थ्य कार्य क्यों नहीं कर पा रहे हैं? என்ன காரணம்? क्या कारण है? கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து தேவன் அப்படின்ற விசுவாசம் இருக்குது, मसीहा लोग जो है परमेश्वर यीशु मसीह परमेश्वर है करके वो विश्वास है, ஆனா लेकिन இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமையில விசுவாசம் இல்ல. परमेश्वर के सामर्थ्य में विश्वास नहीं है.
ஆனா நீங்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, आप लोग क्या जानना चाहिए तो நம்மளும் கிறிஸ்தவர்கள் சில நேரத்தில் நம்ம தவறி போகலாம், சில சூழ்நிலை மாட்டிக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். हम मसीहा हैं, हम परमेश्वर के बच्चे हैं, लेकिन हम कभी कभी क्या कर देते हैं, गलत रास्ते में चले जाते हैं। लेकिन परमेश्वर कहते हैं कि हम गलत राह में जाएंगे तो भी परमेश्वर छुड़ाने वाले, छुटकारा देने वाले परमेश्वर हमारे साथ है। நீங்க ஒருவேளை ஒரு சில நோய்கள்ல அவதிப்படலாம். हम कभी कभी बीमारियों से हम कष्ट उठाते हैं। உங்க பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். आपके बच्चे के द्वारा आपको कष्ट हो सकता है। ஒருவேளை உங்களுக்குள்ளேயே சில போராட்டங்கள், சில தவறான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம இருக்கலாம். कभी कभी हमारे अंदर गलत कार्य, गलत चीजों से हम भरे हुए हैं। இதை ஏன் நீங்க மறைக்கணும்? क्यों हम इसे छुपाना चाहिए? இதை ஏன் நீங்க மூடணும்? क्यों हमें इसे छुपाना चाहिए? அதெல்லாம் செய்யாதீங்க. वैसे हम नहीं करना चाहिए। மத்தவங்களுக்காக நீங்க வாழாதீங்க. दूसरों के लिए हम नहीं जीना चाहिए। என்ன பிரச்சனையோ, कोई भी तकलीफ हो, அப்படியே அதை ஒத்துக்குங்க. उसे मान लो। அந்த பிரச்சனையிலேருந்து எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அது நீங்க தப்பே செஞ்சு வந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அதிலேருந்து மீட்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவியா கண்டிப்பாக இருப்பார். हम उस गलत को हम किए रहेंगे तो भी उस गलत से बाहर निकालने के लिए परमेश्वर हमें मदद करेंगे। சரி, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் கிறிஸ்தவர்கள்? हम मसीहा लोग, हम क्या करना चाहिए अगर परमेश्वर हमें उस चीज से बाहर निकालना है तो? சொல்லுங்க கிறிஸ்தவர்கள். क्या करना है मसीहा लोग? அவ்வளவுதான் சார். क्या करना चाहिए हम? இந்த சூழ்நிலையில நானே தப்பு பண்ணி இந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன விடுதலை செய்வார் அப்படின்ற விசுவாசம் மட்டுமே இயேசு கிறிஸ்துவ உங்க பக்கம் இருக்கும். जब हम वो गलत कार्य हम जब किए हैं, उस गलत चीज़ों से परमेश्वर मुझे छुटकारा कर सकते हैं करके विश्वास मेरे अंदर रहेगा तो वो विश्वास के द्वारा मुझे छुटकारा परमेश्वर से मिलेगा। அப்ப விசுவாசம்னா என்ன? विश्वास बोले तो क्या है? கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் மூச்சு மாதிரி. मसीहा लोगों को विश्वास बोले तो हम जो सांस लेते हैं ना, वो सांस जैसा है। தினந்தோறும் அது இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ये विश्वास जो है, ये सांस जैसे हमारे नास में है, उस तरीके से हमेशा विश्वास आके हमारे अंदर होना चाहिए। யாருக்கு என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை, எப்படி கஷ்டம் வருதுன்னு சொல்லவே முடியாது. कैसे किसको कभी क्या तकलीफ आएगा करके हम बोल नहीं सकते। ஏன் क्यों? சொல்லுங்க. क्यों नहीं बोल सकते? தெரியலையா? சரி, எடுத்து படிங்க. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். योवान की किताब 10वां अध्याय 10वां वचन हम पढ़ेंगे। என்னவா? திருடன் திருடவும், चोर चोरी करे, கொல்லவும், खून करे, அப்புறம் என்ன, அழிக்கவும் வரான். नाश करने के लिए आता है। இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய வல்லமை இந்த உலகத்துல ரொம்ப ஓங்கி நிக்குது. ये जो सातान का जो ये है बहुत उठ के उठा है। நம்ம பிள்ளைகள், நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய எல்லாத்தையும் திருடவும் அழிக்கவும் சாத்தான் என்ன செய்றான்? வரான். हमारे बच्चों को, हमको, सब चीजों को चोरी करने के लिए सातान क्या कर रहा है? हमारे जीवन में आ रहा है। பாக்குறோம். यही चीज हम दुनिया में देख रहे हैं। கவலைப்படாதீங்க. आप चिंता मत कीजिए। ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க மாட்டிக்கிட்டீங்க, உங்க பிள்ளைங்க மாட்டிக்கிட்டீங்களா, நீங்க மாட்டிக்கிட்டாலும் கவலைப்படாதீங்க. कोई भी स्थिति में हम और हमारे बच्चे इस चीज में फंस गए तो उसके बारे में चिंता मत कीजिए। ஒண்ணே ஒண்ணு விசுவாசிங்க. एक ही चीज को आप विश्वास करें, உங்க பழைய வழியில இருந்து வெளியே வாங்க. அது முக்கியம். जो जूना रास्ता है उस चीज में से पहला बाहर आइए। நீங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க, கிறிஸ்து யோசிக்கிற மாதிரி யோசிக்க படிச்சுக்கோங்க. आप जैसा सोचते हैं वैसा मत सोचिए, परमेश्वर कैसा सोचते हैं उस तरीके से सोचना सीखिए। 100க்கு 100 பிரச்சனை சரியாகும். 100 गुना अपना हमारा समस्या को सॉल्व होएगा। வேத வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு கொடுக்க வந்தார். यीशु मसीह जो है इस दुनिया को ही रक्षण देने के लिए यहाँ पे आए। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद दे।